ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மார்னிங் டிஃபன் அப்படின்னு பார்த்தா ரத்தம் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 லவங்கம் ஒரு பட்டை போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டேன். எண்ணெயில் பச்சை மிளகாய் போட்டதை கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டேன். இப்போ 6-7 வெங்காயம் நான் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டும் வந்து பேஸ்ட்டு போட்டுட்டு அதனால தான் அடி பிடிக்கிற மாதிரி அப்படி தெரியுது. ஆனால் அடி பிடிக்காத கலரி விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நான் ரத்தத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ரத்தத்தை மஞ்சள் தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். இதை மஞ்சள் தூள் போட்டுட்டு நான் உப்பு போட்டுட்டு இப்போ நான் கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கரைச்சிட்டேன். இது ஒரு ரத்தம், இன்னொரு ரத்தத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப கட்டியெல்லாம் ரொம்ப கலக்கக்கூடாது, ரொம்ப உடச்சி விடக்கூடாது. திட்டமாக நம்ம சாப்பிட்றது நம்ம தெரியும்ல, யூஸ்வலாக நம்ம எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம ஆட் பண்ணி கரைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தது நல்லா அலசிடுங்க. அதுக்கு மேலே முடியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. பொறுமையாக தண்ணியில் அலசணும். இதை செய்கிறவங்களுக்கு அந்த பக்குவம் தெரியும். நல்லா ரெண்டுத்தையும் இப்போ வந்து ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானதுங்க இது. அப்படியே கொஞ்சமாக நான் அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுட்டேன். இது கொஞ்சம் சிம்மிலேயே பார்த்து கலக்கி விடுங்க, அடி பிடிக்கக்கூடாது. நல்லா வாசனையாக இருக்குங்க. இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எண்ணெய் தாங்க, மஞ்சள் தூள் உப்பு. இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் பூரி மாவு பிசைஞ்சிக்கலான் இருக்கேன். இது பூரிக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பூரி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு. ரத்தம் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான டேஸ்டியான ரத்தம். இந்த பூரி போட்டுடலாம். பூரியை வச்சு ரத்தத்தை வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள். பூரி ரத்தம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் வெங்காய சட்னி வச்சுருக்கேன். சும்மா இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து திகட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சைடில் சாப்பிட்றதுக்காக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். சண்டே ஸ்பெஷலாக கொண்டாடலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரத்தம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியான ஒரு 10 or 15 மினிட்ஸ்லேயே நம்ம குக் பண்ணிடலாம். பூரி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இதை வச்சு இப்படி உள்ளே வச்சு அப்படி சாப்பிட்ணுங்க. அப்படி உள்ளே வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய்.